பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 4வது அதிகாரம் 38வது வசனம் முதல். மார்க் 4வது அதிகாரம் 38. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இந்த வேத பகுதி நமக்கு தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் கடல்ல போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்க பலத்த காற்று அடிக்குது, பயங்கரமா மழை பெய்யுது. அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுது அந்த இடத்துல நடக்குது. அதனால அந்த சீஷர்களுக்கு பயம் ஏற்படுது. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கப்பலின் பின்னணியத்தில் தலையணை வைத்து நித்திரையா இருந்தாராம். அப்போ அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, அதாவது நாங்க செத்துட்டு இருக்கோமே, அதை குறித்து உங்களுக்கு எந்த கவலையும் இல்லையா அப்படின்னு என்ன பண்றாங்க, சீஷர்கள் இடத்துல கேட்கிறாங்க. ஆண்டவர் எழுந்திருந்து திரும்ப கடலையும் காற்றையும் அதட்டி என்ன பண்றாரு, அமைதியாக்குறாரு. அமைதியாக்கி முடித்ததுக்கு அப்புறம் சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அடுத்து 40வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இந்த பகுதியை நம்ம கொஞ்சம் நம்மளுடைய நடைமுறை பேச்சுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவரை பார்த்து கேட்கறாங்க, நான் செத்துட்டு இருக்கேன், நீங்க அதை எதையுமே யோசிக்காம நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? இது நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா, சில நேரங்கள்ல நாமும் ஆண்டவரிடத்துல இப்படி பல கேள்விகள் கேட்கிறோம். என்ன கேள்வி கேட்கிறோம்? நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியா போயிட்டு இருக்கேன், உங்களுக்கு அதை குறித்து எந்த கவலையும் இல்லையா ஆண்டவரே? நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், என் பொருளாதாரத்துல இவ்வளவு தேவைகள் இருக்குது, என் மனநிலையில இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நான் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் இல்ல, அதெல்லாம் குறித்து உங்களுக்கு எந்த கவலையும் இல்லையா? உங்க பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவருடைய படிப்பு, அவர்களுடைய வேலைகள், இப்படி பல கேள்விகளோடு நம்ம ஆண்டவரிடத்துல சில கோபத்தை வெளிப்படுத்துறோம். ஏன்னா எப்படி இந்த சீஷர்கள் கேட்டது போல, நாங்க இதெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறோமே, அதை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லையா, இரக்கம் இல்லையா அப்படின்னு பல நேரங்கள்ல நம்ம ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாருங்கிறது நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறாரு அப்படின்னா, அடுத்த வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது போல, அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? அந்த கேள்வியை தான் ஆண்டவர் நம்ம இடத்துலயும் கேட்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், உண்மையாவே நீங்க போயிட்டு இருக்கிற சூழ்நிலை கடினமாக இருக்கலாம், உங்களிடத்துல நிறைய கேள்விகள் இருக்கலாம், பதில் யாரிடத்துலயுமே அந்த பதில்கள் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற விஷயம் என்னன்னா, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ ஏன் அந்த சூழ்நிலைகளை குறித்து ரொம்ப யோசிக்கிற? இப்படிப்பட்ட காரியங்களை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறார். இன்றைக்கு சில சூழ்நிலைகள் வழியாக நம்ம போகும்போது நம்ம மனிதர்களா இருக்கிறோம், அதனால பயம் வருகிறது. பயப்படாத மனுஷன் யாருமே இந்த உலகத்துல இல்லை. ஆனா ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்க கூட தான் இருக்கிறார். சோ நாம பயப்படாம அவர் அந்த காரியத்துல கிரியை செய்வதற்கு நாம வெயிட் பண்ணணும். ஆண்டவர் அப்படியே அந்த சூழ்நிலையில அப்படியே தூங்கிட்டே இருப்பாரு, அந்த கப்பல் அந்த போட்டு கவுந்துரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு, அப்படி இல்லை. ஆண்டவர் எதை அவர்களுக்கு உணர்த்த விரும்புறாரு அப்படின்னா, அவர்களுடைய விசுவாச குறைவை அவர்களுக்கு உணர்த்த விரும்புகிறார். அதே போல பல நேரங்கள்ல நமக்கும் விசுவாச குறைவுகள் வரதான் செய்யுது. நிறைய நேரங்கள்ல நம்ம ஜெபங்கள் கேட்கப்படாததை குறித்து, இல்ல மற்றவர்களுக்கு எல்லாம் நல்லதா நடக்குது, நமக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்கள்ல அவர்களை நம்ம கம்பேர் பண்ணி நம்ம சோர்ந்து போகிறோம். அதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் நம்மளுடைய விசுவாசத்தை உணர்த்துறதுக்காக சில நேரம் வெயிட் பண்றாரே தவிர, நாம அழிந்து போகணும், இல்ல நம்ம ஜெபத்தை கேட்க கூடாது அப்படின்னு அவருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஆண்டவர் அந்த போட்ல தான் இருக்கிறார், உங்க கூட தான், உங்க லைஃப்ல தான் இருக்கிறார். சோ பயப்படாம வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கான நேரம் வரும் பொழுது அந்த ஜெபத்தை, அந்த காரியத்தை நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். சோ இதை குறித்து தியானிங்க. அந்த நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.